प्रभु के पवित्र नाम की स्तुति हो। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். एक बार फिर हम प्रभु के वचनों को सीखने जा रहे हैं। திரும்ப ஒரு விஷயம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். पहली क्लास में हम प्रभु के वचन से सीख रहे थे। நாம் முதல் பாகத்திலே பார்த்து கொண்டிருந்தோம். प्रभु यीशु कहता है मैं मेरी कलीसिया बनाऊंगा। ஆண்டவர் சொல்கிறார் நான் என்னுடைய சபையை கட்டுவேன். प्रभु यीशु की कलीसिया कैसे बनती है? ஆண்டவருடைய சபை எப்படி உண்டாகிறது? और प्रभु यीशु की कलीसिया जो है उसका बुनियाद का उपदेश क्या है? சபையின் மூல உபதேசம் என்னது என்று சொல்லி பார்த்தோம். हमने प्रभु के वचन से देखा है। ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். पतरस प्रेरित के द्वारा அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக कलीसिया का काम जब शुरू हुआ, சபையினுடைய காரியங்கள் ஆரம்பிக்கும் போது उसने सबसे पहले उपदेश की बात ये बताया, मन फिराओ। அவன் மூல உபதேசத்திலே முதல் பாகமான காரியம் சொன்னது என்னவென்றால் மனம் திரும்புதல். उनके पहले प्रभु यीशु मसीह भी कहा था मन फिराओ। அவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையை பிரசங்கித்தார். यूहन्ना बपतिस्मा देने वाले को हम देखते हैं, वो भी कहता मन फिराओ। யோவான் ஸ்நானகனும் இதே வார்த்தையை பிரசங்கித்தான். फिर हमने देखा पौलुस प्रेरित को, அதுக்கப்புறம் நாம் பார்த்தோம் அப்போஸ்தலனாகிய பவுல், वो भी कहता है मन फिराओ। அவனும் சொல்கிறான் மனம் திரும்புங்கள். यहूदियों के लिए, अन्य जाति लोगों के लिए, யூதர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் सबके लिए मन फिराओ दिया है। எல்லாருக்கும் மனம் திரும்புதல் முக்கியமானது. जो भी मन फिराएगा पाप से प्रभु की ओर लौट आएगा। யாரெல்லாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு பக்கத்துல வருகிறார்களோ उसके पाप क्षमा किए जाएंगे, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். विश्राम के दिन आएंगे। ஓய்வு நாள் வரும். तो अभी हम फिर देखते हैं प्रभु के वचन से நாம் திரும்ப ஆண்டவருடைய வசனத்தை பார்க்க போகிறோம். कलीसिया का बुनियाद का जो उपदेश है उसकी दूसरी बात क्या है? சபையின் மூல உபதேசத்தின் இரண்டாம் பாகம் என்ன? प्रेरितों का काम 2 अध्याय, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 अध्याय उसका 38 वचन। 38ஆம் வசனத்தை வாசிப்போம். पतरस ने उनसे कहा, मन फिराओ और तुम में से हर एक अपने अपने पापों की क्षमा के लिए यीशु मसीह के नाम से बपतिस्मा ले, तो तुम पवित्र आत्मा का दान पाओगे। பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். यहाँ पे हमने देखा है पतरस प्रेरित बपतिस्मे की बात कह रहा है। இங்க நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். बपतिस्मे को अच्छी तरह हम समझते समय ஞானஸ்நானத்தை நன்றாக புரியும் போது बपतिस्मा का मतलब क्या है? ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது அர்த்தம் என்னவென்றால் बपतिस्मे का मतलब ईसाई बनाना नहीं, ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றும்படியாக அல்ல, किसी का धर्म बदलना नहीं। யாருடைய மத மாற்றுதல் செய்வதற்கல்ல. बपतिस्मा क्या है? ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது என்னது? रोमियो की पत्री ரோமர் 6 अध्याय 6ஆம் அதிகாரம் 1-2 वचन। 1-2 வாசிப்போம். तो हम क्या करें? क्या हम पाप करते रहे कि अनुग्रह बहुत हो? कदापि नहीं। हम जब पाप के लिए मर गए तो फिर आगे को उसमें कैसे जीवन बिताए? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? यहाँ पे लिखा पाप की ओर से मर गए। இதற்கு இங்க எழுதியிருக்கிறது பாவத்திற்காக நாம் மரித்து விட்டோம். जो मर जाता है யாரெல்லாம் பாவத்துக்காக மரித்து விட்டார்களோ उसके शरीर को हम मिट्टी में दफन करते हैं। அவர்கள் மரித்தவர்களுடைய சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணி விடுகிறோம். अगर आत्मा का उद्धार नहीं हुआ तो आत्मा नरक की आग में तड़पने के लिए चला जाता है। ஆவியானது ரட்சிக்கப்படாவிட்டால் நரகத்துக்கு போய்விடும். अगर आत्मा को उद्धार हुआ तो आत्मा स्वर्ग में जाता है। ஆவிக்கு ரட்சிப்பு கிடைத்தது ஆனால் பரலோகத்துக்கு போய்விடும். शरीर को हम मिट्टी में दफन करते हैं। ஆனால் நாம் சரீரத்தை மண்ணிலே புதைத்து விடுகிறோம். कुछ लोग शरीर को जला देते हैं, சிலர் சரீரத்தை எரித்து விடுகிறார்கள். कुछ लोग पानी में बहा देते हैं। சிலர் தண்ணீரிலே அதை விட்டு விடுகிறார்கள். जो मर जाता है
யார் மரிக்கிறார்களோ वो दोबारा कभी नहीं आता। அவர்கள் திரும்ப ஒரு காலம் வர முடியாது. उदाहरण, உதாரணத்துக்காக हमारा दादा मर गया है, இப்போ நம்ம தாத்தா மரித்து விட்டார். कोई आगे मुझे बोलेगा आपका दादा तो बॉम्बे स्टेशन में चल रहा था, யார் வந்து நம்மகிட்ட சொன்னால் உங்க தாத்தாவை நான் நேத்து பாம்பே ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு சொன்னா तो मैं कभी मानूंगा ही नहीं। நான் ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்னென்றால் वो तो मर गया है, அவர் மரித்து விட்டார். शरीर को हमने दफन किया था, சரீரத்தை நாங்கள் அடக்கம் பண்ணி வைத்து आत्मा விட்டோம். जहाँ जाना चले गया था, அவர் இறந்து விட்டார். फिर वो कैसे आ सकता है? அவர் எப்படி வர முடியும்? बपतिस्मा का मतलब क्या है? ஞான ஸ்நானத்துக்கு அர்த்தம் என்ன? पाप की ओर से जो मर गया है, பாவத்திற்காக யார் மரித்து விட்டார்களோ उस मरे हुए को पानी में बहाना, அப்படி மரித்தவர்களை தண்ணீரிலே மூழ்க வைக்கிறது தான். यानी पुराने मनुष्य को पानी में बहा देना। அப்படின்னா பழைய மனிதனை தண்ணீரிலே அடக்கம் பண்ணுவது. आपका सही उद्धार हुआ है तो உங்களுடைய ரட்சிப்பு உண்மையாக உண்டாயிருக்குமேனால் आपने प्रभु यीशु को अच्छी तरह जानने के बाद बपतिस्मा लिया है तो நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிந்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்தீர்களானால் आप पाप की ओर से मर गए हैं, நீங்கள் பாவத்திற்காக மரித்து விட்டீர்கள். शैतान की ओर से मर गए हैं பிசாசுக்கு நாம் மரித்து விட்டோம். और संसार की ओर से मर गए हैं। உலகத்திற்கும் நாம் மரித்து விட்டோம். जो मर गया है யார் மரித்து விட்டார்களோ उसको पानी में दफन करने का, அவர்களை தண்ணீரிலே அடக்கம் செய்ய வேண்டும். पुराने स्वभाव को, பழைய சுபாவத்தை उसको अच्छी तरह पढ़े। रोमियो की पत्री फिर திரும்ப ஒரு விஷயம் வாசிப்போம். 6:1-2-3। तो हम क्या करें? क्या हम पाप करते रहे कि अनुग्रह बहुत हो? कदापि नहीं। हम जब पाप के लिए मर गए तो फिर आगे को उसमें कैसे जीवन बिताए? क्या तुम नहीं जानते कि हम सब जिन्होंने यीशु मसीह का बपतिस्मा लिया उसकी मृत्यु का बपतिस्मा लिया? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? जैसे प्रभु यीशु क्रूस के ऊपर मर गया, எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல மரித்தாரோ तीसरे दिन मुर्दों में से जी उठा, மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். महिमा में शरीर बदल गया। அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது. पाप की ओर से मरा हुआ भाई बहन பாவத்திற்காக மரித்த சகோதர சகோதரிகள் फिर पाप में जीवन नहीं बताता, திரும்பவும் பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழாதபடி नया जीवन बताने का है। புதிய ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கிறான். पुराना मनुष्य तो मर गया, பழைய மனிதனோ மரித்து விட்டான். फिर नया जीवित हो गया। புதிதான மனிதன் பிறந்து விட்டான். इसलिए அதனால்தான் पुराने मनुष्य को पानी में बहा देना, பழைய மனிதனை தண்ணீரிலே அடக்கம் செய்து விட வேண்டும். शैतान के राज से निकलकर பிசாசுடைய கட்டிலிருந்து நம்மளை परमेश्वर के राज में आना। ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வருகிறார். तो बपतिस्मा, ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது ध्यान से सुना, ஞாபகம் கேளுங்கள். बपतिस्मा लेकर हमारा धर्म नहीं बदलता, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால நம்முடைய மதம் மாற்றப்படுவதில்லை. बपतिस्मा लेने से हम क्रिश्चियन नहीं बनता, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. पाप की ओर से मर गया, நாம் பாவத்திற்காக மரித்து விட்டோம். पुराने मनुष्य को पानी में दफन कर देते हैं। பழைய மனிதனை நாம் தண்ணீரிலே அடக்கம் செய்கிறோம். ऐसा क्यों करते हैं? இதை ஏன் செய்கிறோம்? प्रभु यीशु की आज्ञा। இது இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. प्रभु यीशु की क्या आज्ञा है? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? मरकस सुसमाचार மார்க் என்ற சுவிசேஷம் उसका 16 अध्याय 16ஆம் அதிகாரம் 15 और 16 वचन। 15 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसने उनसे कहा, परंतु तुम मुझे क्या कहते हो? शब मरकस सुसमाचार 16 अध्याय उसका 15 और 16 वचन। और उसने उनसे कहा, तुम सारे जगत में जाकर सारी सृष्टि के लोगों को सुसमाचार प्रचार करो। जो विश्वास करे और बपतिस्मा ले
उसी का उद्धार होगा, परंतु जो विश्वास न करे वह दोषी ठहराया जाएगा। பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். बपतिस्मा किसको देना है? ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? जिसको सुसमाचार सुनाया गया, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, जिसने प्रभु यीशु को अपना उद्धारकर्ता करके ग्रहण किया, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, विश्वास किया, விசுவாசித்தார்களோ, वो मेरा परमेश्वर है, அவர் என்னுடைய தேவன், वो मेरा उद्धारकर्ता है, அவர் என்னுடைய இரட்சகர், उसको बपतिस्मा देने का। அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். किसी भी जाति का क्यों ना हो, எந்த ஜாதியானாக இருந்தாலும் சரி, किसी भी धर्म का क्यों ना हो, எந்த மதத்தாரா இருந்தாலும் சரி, जो विश्वास करता है बपतिस्मा लेता है, उसका उद्धार होता है। யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ ரட்சிக்கப்படுகிறார்கள். बपतिस्मा किसको देना है? ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? जो चेला बन जाता है। யாரெல்லாம் சிஷ்யராக மாறுகிறார்களோ. मत्ती सुसमाचार 28 अध्याय மத்தேயு 28 उसका 18-19 वचन। 18-19 वचनத்தை வாசிப்போம். यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है, इसलिए तुम जाओ, सब जाति के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो और उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ। அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். प्रभु यीशु दिया हुआ सेवकाई है बपतिस्मा। இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஊழியத்தில் ஒரு பாகம் ஞானஸ்நானம். प्रभु यीशु अपने शिष्यों को क्या कहा? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? सारी जाति के लोगों को चेले बनाने का। எல்லா ஜாதி மக்களை சிஷ்யராக மாற்ற வேண்டும். जो चेला बन जाएगा, யாரெல்லாம் சிஷ்யராக மாறிவிட்டார்களோ उसको पिता पुत्र और पवित्र आत्मा के नाम में बपतिस्मा देने का। அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். पेट दर्द ठीक हो गया तो वो बोल रहा मुझे बपतिस्मा लेने का है। வயிற்று வலி சரியாகிவிட்டது என்று சொன்னால் எனக்கு ஞானஸ்நானம் தாங்கன்னு சொல்லி சிலர் கேட்பார்கள். ऐसा बपतिस्मा देने के लिए प्रभु नहीं बोला। இப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. दुष्टात्मा तंग करता है। பொல்லாத ஆவி என்னை எப்ப பார்த்தாலும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. कितने प्रभु के दास बोलते हैं तू बपतिस्मा लेगा तो दुष्टात्मा निकल जाएगा। எத்தனையோ தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் உனக்கு அது சரியாகிவிடும். वो दुष्टात्मा निकलेगा नहीं, அந்த பிசாசு உன்னை விட்டு போகவே செய்யாது. उनको बपतिस्मा देना नहीं, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. पहले उनको सुसमाचार सुनाना चाहिए। முதலாவது சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். पहले वो पाप की ओर से मरना चाहिए। முதலாவது அவன் பாவத்திற்காக மரிக்க வேண்டும். फिर प्रभु यीशु का ऊपर विश्वास करना चाहिए। மூன்றாவது ஆண்டவர் மேல அவன் விசுவாசிக்க வேண்டும். प्रभु यीशु का चेला बनना चाहिए। இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யனாக மாற வேண்டும். फिर उनको बपतिस्मा देना चाहिए। அதற்கு பின்னதாக தான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். आज बहुत सी मंडलियों में இன்னைக்கு अनेक சபைகளிலே मन फिराया ही नहीं, மனம் திரும்பவே இல்லை. यीशु प्रभु कौन है करके जाना ही नहीं, இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி கூட தெரியாது. चेला बना ही नहीं। சிஷ்யராக கூட மாறவில்லை. सबको पूछेंगे तुमने स्वर्ग में जाना है? எல்லாரிடத்துல நாம் கேட்கும்போது உங்களுக்கு பரலோகத்துக்கு போகணுமான்னு சொல்லி கேட்கும்போது, स्वर्ग में कौन जाना चाहता है? பரலோகத்துக்கு யாரெல்லாம் போக விரும்புகிறீர்கள்? बपतिस्मा ले लो। ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். कितने लोग खड़े जाते हैं? எத்தனையோ பேர் எந்திரிச்சு நிற்பார்கள். बपतिस्मा क्या है कुछ मालूम नहीं। ஞானஸ்நானம் சொன்னால் என்னன்னு சொல்லி கூட தெரியாது. ऐसा करने से क्या होता है? இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்?
लोग ऐसा एक दूसरे को देखते हुए ही पानी में डूब जाते हैं। ஜனங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து தன்னாலே தண்ணியில முங்கிக்கிடுதார்கள். पाप की ओर से मरे ही नहीं, பாவத்திற்காக மறிக்கல, पाप का स्वभाव छोड़ा ही नहीं। பாவத்தின் சுபாவத்தை விடல. फिर 1-2 हफ्ते प्रार्थना भवन में आते हैं, 2-3 வாரம் சபைக்கு வருவார்கள். फिर दोबारा बीड़ी पीते हैं, அதுக்கு பிறகு திரும்ப பீடி குடிப்பார்கள், फिर दोबारा दारू पीते हैं, திரும்ப சாராயம் குடிப்பார்கள், फिर जाकर शादी में डांस करते हैं, திரும்ப கல்யாணத்துக்குலாம் போகும்போது டான்ஸ் ஆடுவார்கள், फिर जाकर फिल्म देखते हैं, திரும்ப போய் படங்கள் பார்ப்பார்கள், फिर जाकर गालियां देते हैं, திரும்ப போய் வாயில வந்ததெல்லாம் பேசுவார்கள், फिर जाकर मारपीट करते हैं। அடித்தடி போடுவார்கள். फिर क्या कहते हैं? அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார்கள்? आपने ये नहीं समझना நீங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. कि मैंने बपतिस्मा ले लिया तो मैं बदल गई हूँ। நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், அதனால நான் மாறிவிட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் நம்பாதீர்கள். मैं अभी भी बदली नहीं। நான் இன்னும் மாறவில்லை. तुमने 1 लगाया तो मैं 2 लगाऊंगी। நீ எனக்கு ஒரு அடி கொடுத்தா நான் இப்பவும் உனக்கு 2 அடி கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ऐसा हमारे भाई लोग भी करते हैं। இப்படி अनेक சகோதரர்கள் செய்கிறார்கள். ऐसा कैसे हो गया? இது எப்படி ஆயிட்டுது? सबको पूछा स्वर्ग में जाना चाहते हो? எல்லார்ட்ட கேட்டால் நீ பரலோகத்துக்கு போகணுமா? उसी समय ऐसा पूछते नरक में कौन जाना चाहता है? அதே நேரத்துல கேட்கும்போது நரகத்துக்கு யாரெல்லாம் போறது ஆயத்தம்? एक भी हाथ ना खड़ा करे। ஒருவரும் கையை வைத்த மாட்டார்கள். नरक का नाम सुनते ही लोग डर जाते हैं। நரகத்துடைய பெயரை கேட்டாலே பயந்து விடுவார்கள். स्वर्ग में सब जाना चाहते हैं, ஆனால் பரலோகத்துக்கு போனா எல்லாருக்கும் இஷ்டம்தான். लेकिन पाप को छोड़ना नहीं चाहते। ஆனால் பாவத்தை விட்டு விடுவதற்கு விருப்பம் இல்லை. पाप को छोड़ दिया तो फिर कैसे हम चलेंगे? பாவத்தை விட்டு விட்டால் நாம் எப்படி ஜீவிக்க முடியும்? हमारा तो काम ही ऑफिस में झूठ, घर में झूठ, कलीसिया में झूठ है, तो सब जगह झूठ बोलने का है। நம்முடைய வேலையே பொய் சொல்லக்கூடிய வேலையே. வேலைக்கு போனாலும் வீட்டுல வந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் பொய் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. पाप की ओर से मर गया तो फिर झूठ कैसे बोलेगा भाई? பாவத்திற்காக மரித்தோமே ஆனால் பொய் எப்படி சொல்ல முடியும்? झूठ बोलने वाले को तो हम पानी में दफन कर दिया, பொய் சொல்கிறவனை நாம் தண்ணீர்ல மூழ்கி விட்டோமே, वो तो मर गया, அவன் மரித்து விட்டான். फिर कौन है அப்ப யார் இருக்கா? सत्य बोलने वाला? உண்மையை சொல்கிறவர். इसलिए बपतिस्मा किसको देना है? அதனால ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்? जो चेला बन गया है। யாரெல்லாம் சிஷ்யராக जो மாறிவிட்டார்களோ, बहन लोग चेला बन गए हैं। எந்த சகோதரி எல்லாம் ஆண்டவருக்கு சிஷ்யராக மாறிவிட்டார்களோ, चेला कौन है? சிஷ்யர்கள் யார்? जिन्होंने वचन से जन्म लिया है, யாரெல்லாம் வசனத்தினால பிறந்திருக்கிறார்களோ, जो यीशु के लिए घर से गाली खा सकता है, யாரெல்லாம் இயேசுவுக்காக குடும்பத்திலிருந்து பொல்லாததெல்லாம் கேட்க ஆயத்தமா இருக்கிறார்களோ, यीशु प्रभु के कारण घर से निकाल दिया है, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாலும் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ, कुटुंबीय लोग विरोध कर रहे हैं, குடும்பத்தினர் விரோதிக்கும் போது, घर के लोग विरोध कर रहे हैं, வீட்டார் விரோதம் பண்ணும் போது, वो प्रार्थना में आने से रोक रहे हैं, சபைக்கு கூடி வருவதற்கு நிப்பாட்டும் போது, शाम को रोकेगा तो सुबह आ जाएंगे, காலையில நிப்பாட்டினால் சாயங்காலம் வந்து விடுவோம், सुबह रोकेंगे तो शाम को आ जाएंगे। காலையில நிப்பாட்டி விட்டா சாயங்காலம் வந்து விடுவோம். रुक नहीं सकते। நம்மளால நாம் நிப்பாட்ட முடியாது. क्या हो गया? என்ன ஆகிவிட்டது? मैं यीशु मसीह का चेला बन गया। நான் இயேசு கிறிஸ்துவுடைய சிஷ்யராக மாறிவிட்டேன். मरियम मगदलीनी भी यीशु का चेला बन गई थी। மரியாளும் இயேசுவின் சிஷ்யராக மாறினாள். उसको कितने लोग रोकते थे, रुकती नहीं थी। அவளையும் எத்தனையோ பேர் நிப்பாட்டினார்கள். उसने यीशु मसीह को अच्छी तरह जान लिया था। ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை புரிந்தபடியால் நிற்கவில்லை. सरकार से नहीं डरी, அவள் கவர்மெண்ட் கிட்ட பயப்படவில்லை, सिपाहियों से नहीं डरी, போர் சேவகனுக்கு பயப்படவில்லை, यहूदी समाज से नहीं डरी, யहूதியர்களுக்கு பயப்படவில்லை. अंधेरे में कब्रिस्तान में आ गई, இருட்டோட किसी से भी नहीं डरी। இருட்டோட அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்து விட்டால் யாருக்கும் பயப்படாமல் अंधेरे में भोर में किधर आकर खड़ी है? அதிகாலையில வந்து எங்க நிற்கிறாள்? मरियम मगदलीनी किधर खड़ी है? மரியம் மகதலேனி எங்க வந்து நிற்கிறாள்? उनसे पूछे, यीशु तो मर गया है, இயேசுதான் மரித்து விட்டாரே, अभी तुम्हें कुछ मिलने वाला नहीं है, இப்போ உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, अभी तू उसे क्या लेगी? நீ இப்போ அவரிடத்துல இருந்து என்னது வாங்க போறாய்? वो क्या कहती है? அவள் என்ன சொல்லுகிறாள்? मेरे प्रभु की लाश लेने आई हूँ, நான் என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை வாங்க मैं लाश को முடியாது, उठाकर ले जाऊंगी। நான் சரீரத்தை கொண்டு போய் விடுவேன். मैं उसको प्यार करती हूँ, நான் அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். उसके पवित्र प्यार के द्वारा मेरा जीवन परिवर्तन हुआ। அவருடைய பரிசுத்த அன்பினால என்னுடைய வாழ்க்கையே மாறினது. वो मेरा प्रभु है, அவர் என்னுடைய ஆண்டவர், मैं उसके बिना रह नहीं सकती। நான் அவர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. प्रभु यीशु के प्रेम को हमने जाना है तो, ஆண்டவருடைய அன்பை புரிந்திருந்தால், प्रभु यीशु के पीछे हम निकला है तो, நாம் ஆண்டவருக்கு பின்னால நாம் நடக்கும்படியாக வந்தோம். प्रभु यीशु का चेला बन गए हैं तो, இயேசுவின்
சிஷ்யராக மாறினோமையானால் फिर बपतिस्मा लेना चाहिए। நாம் ஞானஸ்நானம் அதுக்கு பிறகுதான் எடுக்க வேண்டும். दुनिया की परवाह नहीं करना चाहिए। உலகத்தாருக்கு நாம் கவலைப்படணும் தேவையில்லை. कुटुंबियों को ना देखते हुए, குடும்பத்தாரை நாம் பார்க்காதபடி, समाज को ना देखते हुए, நம்முடைய சமுதாயத்தை பார்க்காதபடி, प्रभु यीशु की आज्ञा मानते हुए, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை கீழ்ப்படிந்து கொண்டு जो चेला बन जाता है उसको बपतिस्मा देना है। யாரெல்லாம் சிஷ்யராக மாறிவிட்டார்களோ அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க प्रभु வேண்டும். यीशु अपने चेलों को क्या कहा है? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யரை பார்த்து என்ன சொன்னார்? सब जाति के लोगों को चेला बनाओ। எல்லா ஜாதி மக்களை சிஷ்யராக மாற்றுங்கள். ईसाई कॉलोनी में जाकर उनको बपतिस्मा नहीं देने का। வெறும் கிறிஸ்தவர்களுடைய இடத்துல போய் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. वो भी मन फिर आए, विश्वास करे तो उनको भी बपतिस्मा देंगे। அவர்களும் மனம் திரும்பி பாவத்தை விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ईसाई धर्म वाले लोग हो, அது கிறிஸ்தவ மதத்தாரா இருந்தாலும் சரி, सिख वाला हो, சிக்கராக இருந்தாலும் சரி, हिंदू वाला हो, இந்துவாக இருந்தாலும் சரி, मुसलमान वाला हो, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, कोई भी धर्म का हो, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் जो சரி, प्रभु यीशु का चेला बनेगा யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யராக மாறுகிறார்களோ उसको बपतिस्मा देने का है। அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். बीमारी से अच्छा होने के लिए बपतिस्मा देने की जरूरत नहीं। வியாதியிலிருந்து விடுதலையாளர்களாக ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி தேவை கிடையாது. प्रभु यीशु कहा बीमारों पर हाथ रखोगे तो अच्छे हो जाएंगे। இயேசு சொன்னார் வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள். प्रभु यीशु कहा मेरे नाम से तुम दुष्ट आत्मा को निकाल दोगे। இயேசு சொன்னார் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பொல்லாத ஆவிகளை துரத்துவீர்கள். बाहरी देश में जाना है तो बपतिस्मा लेने की जरूरत ही नहीं। बाहरी देश में जाना है तो बपतिस्मा लेने की जरूरत ही नहीं। வெளிநாட்டுக்கு போகணும்னா நமக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் தேவையில்லை. शारीरिक वस्तु पाने के लिए बपतिस्मा लेने की जरूरत नहीं। சரீரத்துக்கு தேவையான காரியத்தை பெறணுமானால் ஞானஸ்நானம் எடுக்கணும் தேவையில்லை. बपतिस्मा क्यों लेना है? ஞானஸ்நானம் எதற்கு எடுக்க வேண்டும்? जो पाप की ओर से मर गया, யாரெல்லாம் பாவத்திற்காக மரித்து விட்டார்களோ, जो यीशु के पीछे पवित्र जुड़ बताने का है, யாரெல்லாம் இயேசுக்கு பின்னாக ஒரு பரிசுத்த சந்ததியாக வாழணும் விரும்புகிறார்களோ, वो पिता की इच्छा को पूरे करने का है। அந்த ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். उसको बपतिस्मा लेना है। அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். जो चेला बन गया है யாரெல்லாம் சிஷ்யராக மாறினார்களோ उसको बपतिस्मा लेने का है। அவர்கள் மாத்திரம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். जो चेला बन गया है யாரெல்லாம் சிஷ்யராக மாறினார்களோ उसको बपतिस्मा देना है। அவர்களுக்கு மாத்திரம் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ऐसे वैसे बपतिस्मा नहीं देने का। இப்படி அப்படின்னு சொல்லி நாம் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. लोगों को इकट्ठा करके ஜனங்களை கூட பண்ணி उनको ऐसे बपतिस्मा देके அவர்களை சும்மா ஞானஸ்நானம் கொடுத்து अपनी फेलोशिप बनाकर நம்முடைய சபையில ஒரு அங்கத்தினராக மாற்றி रिपोर्ट भेजते हुए ரிப்போர்ட் அனுப்பி 50 लोग हैं 50 பேர் இருக்கிறார்கள் उनको दिखा करके पैसा बटोरना नहीं। அவர்களை போட்டோ அனுப்பி ரூபா வாங்குவதற்கு அல்ல. कितनी झूठी रिपोर्ट भर रहे हैं लोग। எத்தனோ போய் ரிப்போர்ட் அனுப்புகிறார்கள். एक का भी उधार हुआ नहीं। ஒருத்தருக்கும் ரட்சிப்பு உண்டாகவில்லை. ऐसे वैसे पानी में डुबो दिया। அப்படியே தண்ணியில முக்கி விட்டு पानी में नहीं डुबोया तो पानी छिड़काव कर दिया। தண்ணியை தெளித்தாவது. ये वचन के अनुसार नहीं है। இது வசனத்தின்படி அல்ல. जो चेला बन जाता है उसको बपतिस्मा देने का। யார் சிஷ்யராக மாறினார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். बपतिस्मा कैसे देने का है? ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க வேண்டும்? प्रेरित पतरस जब प्रचार कर रहा है பேதுரு பிரசங்கிக்கும் போது वो उधर ऐसे कहता है அவன் சொல்கிறான் तुम यीशु के नाम में बपतिस्मा लो। நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள். उधर में बपतिस्मा दिया नहीं है, அங்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. वो उन लोगों को प्रचार करता है। அவன் அங்க பிரசங்கிக்கிறான். यीशु का नाम क्यों लेता है? இயேசுவின் பெயரை ஏன் எடுக்கிறான்? ये सब यीशु के नाम का विरोध करने वाले हैं। அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை விரோதியாக எண்ணுகிறார்கள். यीशु को उस समय तुच्छ जानते थे। இயேசுவை துச்சமாக அந்த நேரத்தில் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். नासरत का यीशु बोलने से नफरत करते थे। நாசரேத்தில் உள்ள இயேசுன்னு சொல்லும்போது அவரை எதிர்த்தார்கள். फिलिप्पुस को बोला गया हमने प्रभु को ढूंढा है। பிலிப்புக்கு சொல்லப்படும் போது நாங்கள் ஆண்டவரை கண்டோம். फिलिप्पुस ने नथानिएल को बोला हमने गुरु को ढूंढ लिया है, रब्बी को ढूंढ लिया है। பிலிப் நத்தானியேல் கிட்ட சொல்லும்
சொல்லும்போது நான் ரபியை கண்டேன் என்று சொல்லி वो आगे से क्या बोल रहा है? அவர் என்ன சொல்லுகிறார்? क्या नासरत से कोई अच्छी वस्तु निकल सकती है? இந்த நாசரத்துல இருந்து ஒரு நல்ல பொருள் உண்டாக முடியுமா? नासरत का नाम बदनाम था। நாசரத் के பேரே கெட்ட பேராக அந்த நேரம் இருந்தது। नासरत की रहने वाली मरियम को भी लोग तुच्छ जानते थे நாசரத்துல வாழும் மரியாதை கூட துச்சமாக எண்ணினார்கள்। और मरियम जन्म दिया यीशु को भी तुच्छ जानते थे। மரியாள் பிறப்பித்த இயேசுவை துச்சமாக எண்ணினார்கள்। यीशु नाम से उनको नफरत था। இயேசு என்கிற பெயருக்கு அவர்களுக்கு விரோதமா இருந்தது। इसलिए पतरस प्रेरित क्या बोलता है? அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், वही यीशु जिससे तुम नफरत करते थे, அதே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துச்சமாக எண்ணினீர்களே, जो तुम्हारा मसीहा था, அவரே உங்கள் கிறிஸ்துவாக இருந்தார், जिसको तुमने पहचाना नहीं, அவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, उसको तुमने ही क्रूस पर चढ़ाया, அவரை நீங்கள் தான் சிலுவையில் ஏற்றினீர்கள், वही परमेश्वर का मसीह है। அதே ஆண்டவருடைய கிறிஸ்து, उसी के नाम के ऊपर तुमको विश्वास करना पड़ेगा, அவருடைய பெயர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்க ஆக வேண்டும், बपतिस्मा लेना पड़ेगा। ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்। उन्होंने ऐसे बताया। அவர்கள் அப்படி சொன்னார்கள்। ध्यान से सुनना, கவனமாக கேளுங்கள்। पतरस 3 साल 6 महीने यीशु के साथ रहा। பேதுரு 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தார்। उनको अच्छी तरह प्रभु ने आज्ञा दिया है। அவர்களுக்கு ஆண்டவர் நன்றாக ஒரு கட்டளை கொடுத்தார்। क्या आज्ञा दिया था? என்ன கட்டளை கொடுத்தார்? पिता पुत्र और पवित्र आत्मा के नाम में बपतिस्मा देने का है। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்। इसलिए जब उनको बपतिस्मा दिया गया, அதனால்தான் எப்போ அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்களோ पिता पुत्र और पवित्र आत्मा के नाम में ही बपतिस्मा दिया गया। அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்। कुछ लोग वचन को आत्मा से नहीं समझते, ஆனால் சிலர் வசனத்தை நன்றாக ஆவியின்படி புரியாததினாலே अपनी बुद्धि से बोलते हैं। தன்னுடைய புத்தினால சொல்லுகிறார்கள், यीशु के नाम में बपतिस्मा लेना चाहिए। இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கணும்। इस वचन को आप अच्छी तरह पढ़ेंगे तो இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக படித்தீர்களானால் इधर पतरस ने प्रचार किया है, இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான்। दिया नहीं है। அவன் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை। जिन लोगों ने वचन को ग्रहण किया उनको बपतिस्मा दिया गया। யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது। कैसे बपतिस्मा दिया गया? எப்படி கொடுக்கப்பட்டது? पिता पुत्र पवित्र आत्मा के नाम से। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே। वो ऐसा ही करते थे, அவர்கள் அப்படிதான் செய்து प्रभु கொண்டிருந்தார்கள்। की आज्ञा को नहीं तोड़ते थे। ஆண்டவருடைய கட்டளை மீறவில்லை। इसलिए एक ओनली जीसस ग्रुप बना है। அதனால்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கிறது। उनका उद्धार हुआ नहीं, அவர்களுடைய ரட்சிப்பாகவில்லை, उन्होंने वचन को अच्छी तरह समझा नहीं, அவர்கள் வசனத்தை புரியவில்லை, पवित्र आत्मा पाया नहीं। பரிசுத்த ஆவியை பெறவில்லை। जो लोग विश्वास करके पानी में बपतिस्मा लिया है, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து उनके पास आकर क्या कहते हैं? அவர்களிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? तुम्हारा बपतिस्मा तो गलत है, உங்களுடைய ஞானஸ்நானம் தப்பு, तुमको यीशु के नाम में बपतिस्मा लेना चाहिए। உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும்। जो पहले उनका बपतिस्मा हुआ है, யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் ஆகிவிட்டதோ पिता पुत्र पवित्र आत्मा के नाम में हुआ है, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, वो सही बपतिस्मा है। இதுதான் உண்மையான ஞானஸ்நானம்। प्रभु यीशु दी हुई आज्ञा है। இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை। प्रेरित लोगों ने ऐसे ही किया, அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செய்தார்கள்। लेकिन ये क्या कहते हैं? ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், तुमको दोबारा यीशु के नाम में लेना चाहिए। நீங்கள் திரும்ப இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்। पंजाब में एक ऑडियो कैसेट बनाता था, रंगीला मसीह का गीत गाता था। ஆடியோ கேசட் பண்ணுகிற பஞ்சாப்ல ஒரு ஆளும் இருக்கிறார்கள்। இப்படி वो वचन भी बहुत ऑडियो कैसेट में देता था। அவர் வசனமும் பிரசங்கம் பண்ணுவார்। जब उनको ये लोग मिले, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் கிடைக்கும் போது उनको बोला तुम्हारा बपतिस्मा ठीक नहीं, यीशु के नाम में दोबारा ले लो। நீங்கள் எடுத்திருக்கிற ஞானஸ்நானம் சரி கிடையாது, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுக்கணும்னு சொல்லி அப்படி அவர்கிட்ட சொல்லும் போது तो वो भी दोबारा बपतिस्मा लेने चले गए। அவரும் இயேசுவின் நாமத்திலான ஞானஸ்நானம் எடுக்க முடியாத போய்விட்டார்। हिमाचल प्रदेश का एक दीपक भाई था, हिंदू जाति से आया था। இமாச்சல் பிரதேஷ்ல தீபக் என்கிற பேர்ல ஒரு இந்து மதத்துல இருந்து
வந்த ஒரு अच्छा प्रचार करने वाला था, நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் प्रभु यीशु की सेवा कर रहा था। ஆண்டவருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தார். जब इनके साथ उनका मेल हुआ என்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களோடு கூட அவருக்கு தொடர்பு பண்ணாதோ तो इनको भी उन्होंने एकदम 2-3 वचन पढ़ा दिया, यीशु के नाम लेना चाहिए। அவருக்கும் 2-3 வசனத்தை பைபிள்ல இருந்து வாசிக்க வைத்தார்கள். இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. तो ये भी चक्कर में पड़ गया। இவரும் அதிலே விழுந்து விட்டார். तीसरे नाक पकड़ करके இவர் மூக்கை பொத்திக்கொண்டு पानी में यीशु के नाम में फिर डूब गया। திரும்ப இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தார். तो इस बात का कहने का मतलब क्या है? அதனால இதை சொல்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால், प्रेरित पतरस इधर कहता है பேதுருங்க சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், यीशु के नाम में बपतिस्मा लो। இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லும்போது यहाँ वो दे नहीं रहा, இங்க அவன் கொடுக்கவில்லை. बपतिस्मा देते समय ஞானஸ்நானம் கொடுக்கும் போது उन्होंने कभी गलती नहीं किया। அவன் ஒருபோதும் தப்பு செய்யவில்லை. प्रभु यीशु से उन्होंने सीखा है। அவர்கள் இயேசுவிலிருந்து நேரடியாக கற்றவர்கள். प्रेरित लोगों से और भी लोगों ने सीखा। அவர்களிடத்திலிருந்து இன்னும் அநேகர் கற்றார்கள். जब पौलुस प्रेरित को बपतिस्मा दिया गया, பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் போது उसको हननिया ने बपतिस्मा दिया। அவருக்கு அனனியா என்னப்பட்டவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். लेकिन पौलुस प्रेरित क्या कहता है? ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? प्रेरितों के काम 19 अध्याय, அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 1 2 3 4 वचन। 1-4 வரை வாசிப்போம். जब अपुल्लोस कुरिन्थुस में था तो पौलुस ऊपर के सारे प्रदेश से होकर इफिसुस में आया। वहां कुछ चेलों को देखकर उसने कहा, क्या तुमने विश्वास करते समय पवित्र आत्मा पाया? उन्होंने उनसे कहा, हमने तो पवित्र आत्मा की चर्चा भी नहीं सुनी। आमीन। तमिल में அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள். ध्यान से सुने। கவனமா கேட்போம். पौलुस प्रेरित इफिसुस में आया। அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு வரும்போது वहां उनको 12 शिष्य मिले। அங்கே அவருக்கு 12 சிஷ்யர்கள் கிடைத்தார்கள். उन्होंने प्रश्न किया, அவர்கள் கேட்டார்கள், क्या तुमने जब विश्वास किया है तो पवित्र आत्मा पाया है? நீங்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? वो क्या कहते हैं? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? हमने तो पवित्र आत्मा का नाम भी नहीं सुना। நாங்கள் பரிசுத்த ஆவியுடைய பெயரை கூட கேட்கவில்லை. फिर पौलुस प्रेरित क्या कहता है? திரும்ப பவுல் என்ன சொல்கிறார்? जब तुमने पवित्र आत्मा का नाम ही नहीं सुना तो फिर तुमने बपतिस्मा कौन सा लिया है? நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு பெயரை கேட்கலன்னா அப்ப நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? इसका मतलब क्या है? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, पौलुस को भी मालूम पड़ा पिता पुत्र पवित्र आत्मा के नाम में बपतिस्मा दिया जाता है। பவுலுக்கும் தெரியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. इसमें क्लियर होता है, இதுல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, पहले प्रेरित लोग पिता पुत्र पवित्र आत्मा के नाम में बपतिस्मा देते थे। அப்போஸ்தலர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். यहूदी लोगों को यीशु का नाम क्यों लेते थे? யூதர்களுக்கு மாத்திரம் இயேசுவின் பெயரை ஏன் மறுபடியும் சொல்லப்படுகிறது? क्योंकि बपतिस्मा लेने से पहले यीशु को ही उद्धारकर्ता मानना है। ஏனென்றால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை தான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु परमेश्वर का पुत्र है करके मानना है। இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். लोगों को जब बताते थे वचन, ஜனங்களுக்கு வசனம் சொல்லும்போது यीशु का नाम लेते थे, இயேசுவின் பெயரை எடுத்தார்கள். लेकिन बपतिस्मा देते समय पिता पुत्र पवित्र आत्मा के नाम ही उसको देते थे। ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். इधर में वो प्रश्न पूछता है, இங்க அவன் கேள்வி கேட்கிறான், जब तुमने बपतिस्मा लिया நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது क्या पवित्र आत्मा पाया है? பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? वो क्या कहते हैं? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? हमने तो पवित्र आत्मा का नाम भी नहीं सुना। நாங்கள் கேள்வி கூட படவே இல்லையே. उधर शक पड़ गया। அங்க ஒரு சந்தேகம் उन्होंने வந்தது. बोला तुम्हारा बपतिस्मा ठीक नहीं है। அவர் சொன்னார், நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரி கிடையாது. यीशु मसीह के बारे में खोल के बताया। இயேசு கிறிஸ்துவை குறித்து திறந்த விதமாக சொல்லிக் கொடுத்தார். यीशु मसीह पर विश्वास करने से बपतिस्मा लेना है। இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். जब उन लोगों ने फिर बपतिस्मा लिया, அந்த ஜனங்கள் திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது दोबारा सही बपतिस्मा लिया, திரும்ப சரியான பப்திஸ்மா ஞானஸ்நானம் எடுக்கும்போது
फिर उन्होंने उनके ऊपर हाथ रखे, திரும்ப அவர்கள் அவருடைய தலையில கை வைக்கும் போது वह पवित्र आत्मा से बढ़ गए। அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். प्रभु यीशु की आज्ञा क्या है? இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை என்னது? सब जाति के लोगों को चेले बनाना है। எல்லா ஜாதியார்களையும் சிஷ்யராக மாற்ற வேண்டும். खाली ईसाई लोगों को चेले नहीं बनाना, கிறிஸ்தவர்களை மாத்திரம் சிஷ்யராக மாற்றக்கூடாது. हिंदू लोगों को, सिख लोगों को, मुस्लिम लोगों को, सब जाति के लोगों को चेले बनाने का है। இந்து சிக்கர்கள் எல்லா ஜாதியார்களையும் நாம் சிஷ்யராக மாற்ற வேண்டும். जो चेला बन जाए யாரெல்லாம் சிஷ்யராக மாறிவிட்டார்களோ उसको पिता पुत्र पवित्र आत्मा के नाम में बपतिस्मा देने का है। அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். यह है प्रभु यीशु की आज्ञा। இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை. आगे हम क्या देखेंगे? நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் என்றால் बपतिस्मा लेना कैसे है। ஞான ஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும். अलग अलग संस्था क्या कर रही है? தனித்தனி ஸ்தாபனம் என்ன செய்கிறதுனா कुछ लोग छिड़काव कर रहे हैं, சிலர் தண்ணியை தெளித்து விடுகிறார்கள், कुछ लोग झंडे के नीचे निकाल रहे हैं। சிலர் கொடியின் கீழே ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். प्रभु यीशु बपतिस्मा कैसे लिया? ஆனால் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எப்படி எடுத்தார்? प्रभु का वचन क्या कहता है? வசனம் என்ன கூறுகிறது? यूहन्ना यरदन नदी में बपतिस्मा दे रहा था, யோவான் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். प्रभु यीशु उनके पास चलकर आए। இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்து मत्ती सुसमाचार 3 अध्याय மத்தேயு 3 அதிகாரம் उसका 13 वचन। 13 வசனத்தை வாசிப்போம். उस समय यीशु गलील से यरदन के किनारे यूहन्ना के पास उससे बपतिस्मा लेने आया 16 वचन पढ़े। 16 वचनத்தை வாசிப்போம். और यीशु बपतिस्मा लेकर तुरंत पानी में से ऊपर आया और देखो उसके लिए आकाश खुल गया हाँ, और उसने बस ताम्र में भी 13। அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 16 वचन। இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். आमीन। यीशु यूहन्ना के पास यरदन नदी में बपतिस्मा लेने आया। இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாக யோர்தான் நதி அண்டை வந்தார். पानी के नीचे गया, फिर पानी से ऊपर आया। தண்ணீருக்குள்ளாக இறங்கினார், வெளியே வந்தார். हमको यीशु का नमूना लेने का है। நமக்கு இயேசு செய்த மாதிரி செய்ய வேண்டும். प्रभु यीशु कैसे पानी के बीच जाकर बपतिस्मा लिया? இயேசு கிறிஸ்து எப்படி தண்ணீருக்கு நடுவாக போய் ஞான ஸ்நானம் எடுத்தாரோ, कितने लोग हैं जो छिड़काव करते हैं, எத்தனை பேர் தண்ணீர் தெளிக்க மாத்திரம் செய்வார்கள். वो वचन के अनुसार नहीं है। இது வசனத்தின்படி கிடையாது. अब एक और नई मिशन आई है, இப்போ ஒரு புதிய ஒரு ஸ்தாபனம் अभी வந்திருக்கிறது. अहमदाबाद में बहुत जोर से चल रहे हैं। அகமதாபாத்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. भविष्यता की बातें बता रहे हैं, தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களை பேசுவார்கள். फिर पानी में यीशु के नाम से छिड़काव कर रहे हैं। திரும்ப இயேசுவின் நாமத்தினால தண்ணீர் தெளிப்பார்கள். यीशु प्रभु बपतिस्मा कैसे लिया? இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எப்படி எடுத்தார்? पानी में डूबकर। தண்ணீரிலே மூழ்கி. इसके साथ एक और भी वचन है, இதற்கு கூட இன்னொரு வசனம் வாசிப்போம். जो प्रभु यीशु ने किया चेले लोगों ने देखा। இயேசு கிறிஸ்து செய்ததை சிஷ்யர்கள் பார்த்தார்கள். अभी हम ये सभा को समाप्त करेंगे, இப்ப நாம் இந்த ஆராதனை முடிப்போம். आगे हम इस वचन को और भी सीखेंगे, प्रभु की इच्छा होगी तो। ஆண்டவருடைய சித்தமானால் இந்த வசனத்தை நாம் பரம் கற்றுக்கொள்வோம். सर्वशक्तिमान प्रभु आपका धन्यवाद. फिर एक बार प्रभु तेरे वचनों को समझने के लिए हमें कृपा दिया, धन्यवाद मेरे प्रभु. आपने दिया वो मूल उपदेश का दूसरा भाग को प्रभु समझने के लिए एक को दिया हुआ अनुग्रह के लिए आपको धन्यवाद. प्रभु तेरे दास को तूने इस्तेमाल किया, वचनों को हमारे समझने के अनुसार तूने बांट कर दिया, धन्यवाद. तेरे हाथों पर सौंपते प्रभु, आगे की और भी सभा को तेरे हाथों पर सौंपते, तेरे मर्जी के अनुसार हम एक के साथ बातें कर. इस समय प्रभु अपने आप को तेरे हाथ में अधीन करते इस सभा को समाप्त करते हुए प्रभु यीशु मसीह के पवित्र नाम में इस प्रार्थना को हम मांगते हैं, सुन और कबूल कर पिता.